அமர்ந்திருந்து அவன் மாம்பழம் என்றாள் கொடுத்தாலும் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, படி வர மாட்டேங்குது. பாடம் ஆக மாட்டேங்குதா? முந்தி இப்படிதான் சொன்னீங்க, இப்ப எப்படி படிக்கிறீங்க? நீ சொல்லி கொடுத்தா நான் கத்துக்கிட்டேன். இதுவும் நான் தானே சொல்லி கொடுக்குறேன். பாடம் பண்ணுங்களேன். ஐயோ பாடம் ஆக மாட்டேங்குது. படிக்கிறீங்களா? முடியாது, நீ வச்சுக்கிறேன். நான் சொன்ன கேளு, நான் சொன்ன என்ன ஆனாலும் சரி, நீங்க படிச்சுதான் தெரியும். ஏந்திரீங்கன்னா நான் செய்யவே சொன்ன இது தெரியும். என்ன ஏன் கேட்காத? இப்படிப்பட்ட வேலை எல்லாம் செய்யட்டு இருங்க. எனக்கு நீங்க சொல்றது ஐயோ சொன்னா கேப்பீங்களா? தெரியாதீங்களா? என்ன பாக்குறீங்க? கட்டிட்டு இருக்கு, கொண்டாரு. அதெல்லாம் வேணாம், எனக்கு பசி இல்லையே. அடிபட்டது களைப்பால படுங்க. நான் இப்ப தொழிலாளி ஆயிட்டேன்ல, என்னால அதெல்லாம் தாங்கிக்க முடியுமே. ஆமா, உங்க பாட்டி இருக்காங்க. யார் அது பாடுறது? வேணாங்க, அங்க போகாதீங்க. பார்த்துட்டு வந்து வேணாங்க. இவங்கதான் எங்க அப்பாவை பெற்ற பாட்டி. பேரனும் மகளும் போனது இவங்களுக்கு புத்தியே மாறிடுச்சு. பேரனை நினைச்சு அழகுறதும் பாடுறதும் தான் வேலை. வேணாம், புது மனுஷால கண்டா கத்தி கலாட்டா பண்ணுவாங்க. பரவாயில்ல, ஆமா, பாட்டைய தனியா விட்டுட்டு போகலாமா? ஐயோ, உடம்பெல்லாம் எப்படி இழைச்சு போச்சு. கண்ணா, நான் பாடுறேன், நீ தூங்குப்பா. ஆமா, நான் அப்படிதான் பேசுவேன். வந்துட்டாங்க.
சோறு கொண்டா என்ன விட்டுட்டு நீ எங்கேயும் போயிடாதப்பா. திருட்டு பையங்க உன்னை தூக்கிக்கிட்டு போயிடுவாங்க. நீ காணாம போனதும் உங்க அம்மா செத்து போயிட்டு அப்படி எண்ணி போனா என் மகளுக்கு நான் என்ன பதில் சொல்றது? கண்ணு போவியா? நீ போனா நானும் ஓடி வந்துருவேன். பாட்டி சாப்பிடப்பா. பாட்டி பாட்டி நீங்க சாப்பிடுங்க பாட்டி. இல்ல நீ சாப்பிடப்பா. இல்ல பாட்டி நீங்க சாப்பிட்டு தானே சாப்பிடுங்க பாட்டி. முடியாது, முதல்ல நீங்க சாப்பிடணும். நான் சாப்பிடணும்ல, அப்ப நீங்க சாப்பிட்டா நான் சாப்பிடுறேன். பாட்டி சாப்பிட்டாங்க. இன்னும் கொஞ்சம். உங்க உறவு எங்க குடும்பத்துக்கே ஒரு புது வாழ்வு தந்திருக்கு. கடைசி வரைக்கும் எங்களை இப்படியே காப்பாத்து. தம்பி அக்கா நீங்க மட்டும் கொஞ்சம் அப்படி கண்ணு காணாம நடந்துங்க. எல்லாத்தையும் அடியோட மாத்தி அப்படியே ஒரு லெவல் பண்ணுங்க. என்ன அப்பா இப்ப என்ன கண்டா பயந்துகிட்டு ஓடுறாரு. தம்பி உங்களுக்கு இவ்வளவு தைரியம் எப்படி வந்துச்சு? அதெல்லாம் பெரிய கதை. ஆமா தம்பி, நான் கூட கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அதாவது தாத்தா கேட்டாரே தைரியம் தாய்த்து எல்லாம் ஒரே கதை தான். இந்த கதையை சொல்லு மாமா. சொல்லு மாமாண்ணா. ஆமா நான் ராத்திரியில தானே வீட்டை விட்டு வெளியே போனேன். மறந்து போச்சா தம்பி? பகல்ல விட்டுடுவோமா? இல்ல நான் மறக்கிறேன். நான் ராத்திரி வீட்டை விட்டு போனேன்னா நேரா சுடுகாட்டு போனேன். அங்க ஒரு பெரிய உருவம். ஒரு சாமியார் அப்படி தோற்றமளித்தார். பயந்து போயிட்டேன். பயப்படுவது கோழைத்தனமடா, ஆண்மைக்குலக வீரம் அல்லவா? நீ குனிய குனிய குட்டுவாடு, நீ குட்ட குட்ட குனிவாடு அப்படின்னு சொல்லி இந்த பாயத்தை கையில் எடுத்து அப்படி மந்திரம் சொல்லி அப்படி கழுத்துல கட்டாரு. தாத்தா அடுத்த நிமிஷம் சேர்ந்து பாருங்களேன். என்ன படிப்பு, என்ன அறிவு, என்ன 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 பலம், என்ன சொல். ஆனா இவ்வளவு அந்த தாயத்தை கழட்ட வேண்டாம் தம்பி, இதை எப்பவுமே கழட்டாது. கட்ட மாட்டேன். ஆமா தம்பி, எப்பவும் இந்த தாயத்தை மட்டும் விட்டுடாதீங்க. வாங்க தம்பி சாப்பிட போ. சாப்பாடு 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 சாப்பாடு. அவன் இருக்கானே, எனக்கு கைகள்லாம் உதறுதுப்பா. பேசாம வா. என்ன மீனா, மாமா கூட சாப்பிடுறியா? உட்காரக்கா. ராமு ஒண்ணும் மனசுல வச்சுக்காத. உனக்கு பிடிக்கலன்னு முதல்லயே சொல்லி இருந்தா நான் ரெடிக்கார அழைச்சிட்டு வந்திருக்கவே மாட்டேன். கை தாளம் போடுது. வீணா போது பேசக்கூடாது. ஏன் சுற்றிடா நீ வேலை செய்யற? வேலைக்காரங்க இல்ல, நீ உட்கார்ந்து சாப்பிடு. பரவாயில்லைங்க, நீங்க சாப்பிடுங்க, அப்புறம் நான் சாப்பிடுறேன். நீ கூட எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே பத்திரம் எழுத வேண்டாம்னு. ராமுக்கு அதனால வீண் மன கஷ்டம் தான். மீனா என்ன சத்தம்? எங்க மாமா? ஒண்ணும் இல்ல, ஏதோ காக்கா கத்துது. தாத்தா மீனா ஸ்கூல் கூட்டு போங்க. சரி, உங்க எல்லாருக்கும் சொல்றேன், அவங்க அவங்க வேலையை ஒழுங்கா செய்யணும். இல்ல தோல் உறிஞ்சு போயிடும். வாங்க சாப்பிடு.
பட்டியே செத்து போச்சுடா. தூக்கமும் இல்ல. அவனை நினைச்சாவே என் குடலெல்லாம் கிடுகிடுன்னு ஆடுதுப்பா. பயப்படாதே, எல்லாத்துக்கும் சரியான வேலை வைக்கிறேன். 10,000 ரூபாய் செக்கு கேஷாச்சா? அந்த கூலிக்கார பசங்க எல்லாம் ஏன் நிக்கிறாங்க? என்னமோ உங்களை பார்க்க வந்திருக்காங்க. வரச்சோ உத்தரவு. ஐயா நிறைய வேலை சொல்லிட்டு போவோம். என்ன விசேஷம்? என் பொஞ்சாரி புள்ள பெற்றிருக்காங்க. அதுக்கு உனக்கு என்ன? 25 ரூபா அட்வான்ஸா வேணும். இங்க அட்வான்ஸ் எல்லாம் கொடுக்கறது இல்லைன்னு உனக்கு தெரியும் இல்ல? எனக்கு கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணிருக்காங்க. அதுக்கு என்ன? பணம் வேணும். ஆட மாடையா? ஏண்டா உனக்கு என்னடா கல்யாணம்? கல்யாணம் ஆனவங்களை பார்த்தா அவனுக்கு புத்தி வர வேணாம்? அப்ப கல்யாணம் பண்ணவங்கள புத்தி இல்லாதவங்களா? உரைக்க வரான். நிஜமா கோவிச்சுக்காதீங்க. ஏழைங்க கஷ்டத்தை பாருங்க. சும்மா எதுவும் ஆனாங்க, சம்பளத்துல பிடிச்சிங்க. வேணும்னா வட்டி கூட எடுத்துங்க. என்னடா சொன்னேன்? வட்டி வாங்கியா பொழைக்கிறேன். போவடியே வரையப்பா. ஐயா எடுத்தா கவுக்க. இல்லாத வம்பெல்லாம் பண்றீங்களா? வந்து இவங்களை நான் யார் விட்டது? நீங்க தான் உடைச்சு. நான் சொன்னா உனக்கு புத்தி எங்க? பாக்கெட்ல இருக்கு. அந்த அந்த 10,000 ரூபாய் நோட்டு பாக்கெட்ல இருக்குதுன்னு சொன்னேன். கிளப்புக்கு போறேன் நீங்களே. வெரி குட். என்ன என்ன ஓடி ஓடி கண்ணு போச்சு. பார்த்து பார்த்து கால் போச்சு. கேட்டு கேட்டு வயிறெல்லாம் வீங்கி போச்சு. உனக்கு தலைகால் மாறி போச்சு இல்ல? என்ன பண்ண சொல்றேன்? கேட்காத இடம் இல்லை, பார்க்காத ஆள் இல்லை, சுத்தாத ஊர் இல்லை. நானும் வாமா வாமா ராமா ராமான கத்திட்டு போறேன். அவன் வேண்டுதலாக்குன்னு விலகி போறான். நம்ம ராமனை பத்தி ஒரு தகவலும் கிடைக்கும். ஒரு சின்ன துப்பு கூட கிடைக்கல. துரும்பு துப்பு கிடைச்சிருந்தா இரும்பு தொப்பி போட்டு கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேனா? இந்த லீலா என்ன காதலிக்கிறாங்க. காதலிக்குதா? தட்டிக்க கட்டிக்க. எனக்கு ஒரு ஜோடி கிடைக்கலையா? என்ன தாமும் நினைச்சிட்டு காதலிக்கிறா? என்ன உனக்கு தெரியாத ஐடியாவா? ஏதாவது யோசனை பண்ண. அந்த ராம வந்தாலோட வேற வழியே கிடையாது. ராமா சீக்கிரம் வந்துடாதரா. வசதியான வீட்டுல இருக்கிறோம். வருவானா? மாட்டான். வரவ. உங்க எண்ணத்தை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. கல்யாணத்தை பத்தி பேசவே மறக்கிறீங்க. மனம் திறந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. என் காதலை விரும்புறவர் போல பழகுறீங்க. உங்க செய்கையெல்லாம் வண்டு மனப்பான்மை கொண்டவன்னு தோணுதா? ஆமா லீலா, ஒரு வகையில நான் வண்ட போன்றவன் தான். ராமு, நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா லீலா, ஆனா நான் மலருக்கு மலர் தாவர வண்டில்ல. மாம்புக்குள்ள நுழைஞ்சி அந்த மாம்பழத்தோட அழிஞ்சு போதே அந்த வண்டி நத்தச்சாங்க. அது இருக்கட்டும். ஏன் லீலா, என்னை பார்த்து உண்மை சொல்லு. ஒருவேளை நான் ராமு இல்லைன்னு வச்சுக்க, அப்பவும் இதே அன்போட என்ன காதலிச்சியா? உள்ள ரெண்டு ஒண்ணுபடுறதான் காதல். அதுக்கு பேரை பத்தி என்ன கவலை? லீலா, நான் பெரிய ஜமீன்தாரா இல்லாம ஒரு பரம ஏழையா இருந்தா? பரம ஏழையா? சிரிக்கிறதுக்கா நான் கேட்கல, சிந்திச்சு பதில் சொல்லு. நீங்க பரம ஏழையா இருந்து உங்களுக்கு தொண்டு செய்ய வேண்டிய நிலைமை எனக்கு வந்தா, என்னை விட மகிழ்ச்சி அடையவங்க இந்த உலகத்துல வேற யாருமே இருக்க முடியாது. லீலா, உண்மையா சொல்றியா? உறுதியாத்தான் சொல்றியா? கணவனுக்கு ஒரு மனைவி செய்ய வேண்டிய கடமை ஏழ்மையிலதான் பரிபூர்ணமா கிடைக்கும். ராமு, வாழ்வோ தாழ்வோ, நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் உங்களோட வாழ நான் தயாரா இருக்கேன். லீலா, சரி பண்ணிட்டாராம. ஆனா நம்ம தொழிற்சாலை ஒரு விமர்சனமும் வரலையே. மனு அனுப்பு. நமக்கு நல்ல காலம் எப்பதான் வருமோ? யார கவுக்கடா கூடி பேசுறீங்க? ஏண்டா அங்க மில்லுல போய் இருக்கப்படாது? ஏண்டா 1ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதி தான்டா இங்க வரணும். முதலாளி வணக்கம். வணக்கம் மலையப்பன், கணக்கெல்லாம் இங்கதான் இருக்கு. எடுத்துக்கிட்டு உள்ள வாங்க. உங்களுக்கெல்லாம் என்ன வேணும்? ஒரு முக்கியமான விஷயமா உள்ள வாங்க. ஆண்டவனே, இவ்வளவு நாள கணக்கை கேட்டது இல்லையே. என்ன காரணமோ தெரியல, திடீர்னு கணக்கு கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. என்ன பெத்தவனே, எங்க ஐயா என்ன கணக்கு கேட்டா?
ஆமா, என்ன பால் கணக்கா? பாதாம் கீர் கணக்கு. எப்பா பேச்சழகா, இங்க எங்கடா வந்த? நீ கிளறிட்டு இருக்கிற குப்பை அதுல ஏதாவது கிளம்புதான் பாக்கலாம். வரபோது பாரு, பேய் பிசாசு காட்டேரி சைத்தான் மணி எடுத்து ஓடு. விட்டுறா விட்டுறா, நான் போய்கிட்டு வரப்போ. சரி வர. இதையெல்லாம் ஏன் முன்னாலே சொல்லிருக்க கூடாது? நீங்க இத்தனையோ முறை சொன்னோம், சொல்லிக்கவே இல்லைங்க. ஏன் மறைய குறைகளை எல்லாம் ஏன் கவனிக்கல? அதுதான் அதுதான் கவனிக்கிறியா? உங்க மாமா 2 கையாலும் வாரி வாரி கொடுத்திருக்கிறாரு. அது என்னமோ தெரியல, இந்த வர்க்கத்துக்கு இது ஒரு பெரிய சாபத்தீடு ஆகி போச்சு. என்ன கொடுத்தாலும் பத்தல போறல. குடுத்தீரா எடுத்தீரா? வேணாண்டா வேணாண்டா, நான் கழுவி கீழே விழுந்துரும். உங்க கோரிக்கைப்படி போனஸ், சம்பள உயர்வு எல்லாம் உடனடியா கவனிக்கப்படும். வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த புத்தம் புதுசா இருக்கு, கணக்கு போல் இருக்கு, தேடி பாருங்க கிடைக்கும். ஒரே தேதியில 7000, 3500, 1000, 850, 500 செலவழிக்கல. என்ன காரணம்? 7000 தானுங்களே மாமா கிளப்புக்கு எடுத்துட்டு போனது. கம்பெனிக்காரி மாவா? அது எனக்கு தெரியாது. 3500. 3500 பெரியம்மாவுக்கு அட்டிக்க வாங்கினதுங்க. அதுவும் கம்பெனிக்காரி தான். ஆமா, கழுத்து காட்டு. 1000 ரூபா. 1000 வீட்டு செலவுக்காக எடுத்துக்கிட்டு. களவு 1000 ரூபாய், செலவு 1000 ரூபாய். ஆமா. 850. 850 சின்னம்மாவுக்கு வளையலுக்கு அட்வான்ஸ் கொடுத்தது. 500. 500 வந்து 500 காட்டுக்கு தோடு வாங்கினதா? மறையப்பா, கம்பெனி பணத்தை நீங்க அனாவசியமா செலவு பண்ண உடனடியா இருந்திருக்கீங்க. இல்ல தம்பி, இல்ல அதெல்லாம் கிடையாது தம்பி. உங்க அனுமதி தானே பணம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமா தம்பி. அதனால உங்களை சஸ்பெண்ட் பண்ணி கோவிந்தா, நீ சார்ஜ் எடுத்துக்க. பணம் விட்டு எச்சரிக்கையா இருக்கணும். ஒரு என்ன கவனி. மாமா மாமா, ஐயோ, ஹலோ சாவே, கால்நடை ஆஸ்பத்திரியா? வாங்க சீக்கிரம் வாங்க, எங்க மாமாவுக்கு உடம்பு சரியில்லை. வெற்றியார்த்த ஒரு எழுதியாச்சா? எழுதுறீங்க. பெண்ணுக்கு தரப்பினார் எங்க? நான் தானுங்க. உங்க பேரு? ரங்கநாதன் பிள்ளை. ரங்கநாதன் பிள்ளை. முன்னால ஒரு கணம் போடுங்க. முதலாளி, சீரு சிறப்பு ஏதாவது குறிப்பிட்டு எழுதணுமா? ஐயா, இந்த வீட்டுல சீரு சிறப்பெல்லாம் நிறைய இருக்குது, அதை பத்தி கவலைப்படாதீங்க. முதலாளி, அந்த 50 அதெல்லாம் ஒண்ணும் காட்டி எழுதக்கூடாது. ரொக்கமா தரதாக பேச்சு. சரி, மாப்பிள்ளை வர சொல்லுங்க. அவன் எதுக்கு? தாலி கட்டத்தான் வருவான். நான் இப்பவே வந்துட்டேனே. பேசா போச்சு. வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க வாங்க. மாப்பிள்ள, பணம் மொத்தத்தையும் பணம் வாங்கிக்கிறீங்களா? வரதட்சணையா? பணம் கொடுக்கறதும் தப்பு, வாங்குறதும் தப்பு. கல்யாணத்துக்கு லேட் ஆகும். அக்கா, கொஞ்சம் பேசாம யாரும் ஆத்திரப்பட வேண்டிய தேவையில்லை. நீங்கெல்லாம் போயிட்டு வாங்க பிளீஸ். இப்ப என்ன சொல்ற? 6 மாசத்துக்குள்ள நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டா என் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லியிருக்காரு. எவன் சொன்னா? நம்ம சாமியார் சொல்லியிருக்காரு. அவரும் சொல்லிட்டாரா? ஆமா. அப்போ வேண்டாம் தம்பி. அழகா இருக்கு. அக்காளும் தம்பி ஆடுற ஆட்டம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆரட்டும் ஆரட்டும். இது எந்த அளவுல போய் நிக்குதுன்னு பார்க்கத்தான் போறேன். என்ன இந்த கல்யாணம் இப்படியே நின்றுட்டு போகுதுன்னு புரியலையே. பாருங்க மாப்பிள்ள, உங்களுக்கு காசு விஷயமா ஏதாவது குறைந்தா சொல்லுங்க, அப்புறம் நான் கொடுக்க தயாரா இருக்கேன். வாழ்க்கை துணைவியா வரப்போற பெண்ணுகிட்டே இருந்து பணத்தை வாங்கி வாழ்க்கை நடத்துற நிலைமை எந்த ஆம்பளைக்கு வரப்போற? அது சரி. அப்படி எந்த ஆணாவது விரும்பினான் அவனை நான் அடியோட வெறுக்கிறேன். இத பாருங்க, பெண்களால ஏமாற்றத்தை தாங்கவே முடியாது. உங்களுக்கு இஷ்டம் இல்லாட்டி வெளிப்படையா சொல்லிடுங்க. என் தலைவிதி எப்படியோ அப்படியே நடந்துட்டு போகுது. லீலா, என் எண்ணத்தை வெளியே சொல்ல முடியாத நெருக்கடியான நிலைமையில் இருக்கு. ஆனா உனக்கு மட்டும் நான் துரோகம் செய்யவே மாட்டேன். கொஞ்சம் காலதாமதம், அவ்வளவுதான். நம்ம கல்யாணம் நிச்சயமா நடந்தே தீரும். என் நம்பு, இது உறுதி.